இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா 3HP 2 ஸ்ட்ரோக் பெட்ரோல் வீடர். 2 ஸ்ட்ரோக்னா நம்ம பெட்ரோல் ஆயிலும் மிக்ஸ் பண்ணி ஊற்றுறது. 1 லிட்டர் பெட்ரோலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 50 ml ஆயில் மிக்ஸ் பண்ணுவோம். இது வந்து 1 லிட்டர் பெட்ரோலுக்கு 1 மணி நேரம் மைலேஜ் வருங்க. 1.5 அடி அகலம் ஃபிக்ஸடு. நம்ம வந்து சைஸை குறைக்கவும் முடியாது, கூட்டவும் முடியாது. 1.5 அடி அகலத்துக்குள்ளே நம்ம ஓட்டிக்கலாம். இப்போ வந்து நம்ம பயிர் வந்து 2க்கு 2 வச்சுருக்கோம் அப்படின்னா, அதாவது எந்தெந்த காட்டுக்கு யூஸ் பண்ணலாம்னா, கரும்பு காடு, குச்சி, கருவேப்பிலை தோட்டம், இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செடிக்கும் இன்னொரு செடிக்கும் கேப் வந்து ஒரு 2 அடி 2.25 அடி வச்சுருப்போம். இதில் வந்து நம்ம 7 HP பெரிய வீடர்லாம் விட்டு ஓட்ட முடியாது. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 1.5 அடி அகலத்தில் இருக்கனால நம்ம உள்ள புந்து ஓட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ ஆழம் வந்து ஒரு 3 to 5 இன்ச் வரைக்கும் நமக்கு ஆழம் இறங்கும். இப்போ நம்ம வீட்டில் இருந்து ஃபீல்டு வரைக்கும் மிஷினை தள்ளிக்கிட்டு போகிறதுக்கு வீல் வந்துடும். நம்ம டயரை ரிமூவ் பண்ணிவிட்டு அடுத்து டெப்த் ராட் இருக்கும். அந்த டெப்த் ராட் எதுக்குன்னா நம்ம ஆள் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி பாருங்கள் 2-3-4 ஓட்டை கொடுத்துருப்பாங்க. அதில் நம்ம இப்போ கடைசி ஓட்டையில் போட்டு மண்ணில் நல்லா அழுத்தி பிடிச்சிக்கிட்டோம்னா நமக்கு ஆழம் வந்து நமக்கு நல்லா ஃபுல்லாகவே இறங்கும். இல்லை நமக்கு வந்து வேர் அடிபடும், கொஞ்சம் மேலாப்பில் ஓட்டணும் அப்படின்னா அதே இன்னும் கொஞ்சம் ஒரு 2வது ஓட்டம் 3வது ஓட்டம் அந்த மாதிரி கொஞ்சம் மேலே தூக்கி போட்டு மேலாப்பில் அழுத்தி பிடிச்சோம்னா நமக்கு அந்த மேலே ஒரே ஈவனாக அந்த மேலாப்பிலேயே வந்து வேர் அடிபடாமல் நமக்கு வந்து ஆள் எடுக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிராஃபிக் ஏற்ற மாதிரி வந்து நம்ம ஆள் அட்ஜஸ்ட் பண்ணுறது வந்து நம்ம பண்ணிக்கலாம். முக்கியமாக மெயின்டெனன்ஸ் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, அது இப்போ 1 மணி நேரம் ஓட்டினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் கம்பல்சரி ரெஸ்ட் விடணும். நம்ம ரொம்பவே கண்டினியூவாக ஹீட்டில் ஓட்டிகிட்டு இருக்கக்கூடாது. நம்ம இன்ஜினுக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு விட்டால் தான் அந்த ஹீட்டு கொஞ்சம் குறையும், நமக்கு இன்ஜின் வந்து ப்ராப்ளம் வைக்காது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி ஓட்டிட்டோம் வந்து ஒரு 1 வீக் 10 days கழித்து தான் வந்து நம்ம எகைன் மிஷின் யூஸ் பண்ண போகிறோம். அப்படின்ற போது கார்பரேட்டரில் பெட்ரோல் இல்லாமல் ட்ரை பண்ணி வச்சுட்டா நமக்கு அடுத்து மறுபடியும் இன்னும் 1 மாதம் கழித்து எடுத்து யூஸ் பண்ணாலும் நமக்கு அந்த ஸ்டார்டிங் ட்ரபிள் கம்ப்ளைண்ட் வந்து ஒரு 90% நம்ம தவிர்க்கலாம். இல்லைன்னா நமக்கு வந்து அந்த ஸ்டார்டிங் ட்ரபிள் கம்ப்ளைண்ட் வரும், கார்பரேட்டர் கழட்டி க்ளீன் பண்ணி போடுற மாதிரி தான் வரும். ஸோ வந்து இந்த மாதிரி ஒரு சில மெயின்டெனன்ஸ் இருக்குங்க. அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணிட்டீங்கன்னா இந்த மிஷினே வந்து நல்ல லைஃப் வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபார்மர் சொல்கிறது வந்து நாங்கள் பெரிய லெவலில் விவசாயம் பண்ணலங்க, வீட்டை சுற்றி தான் களை எடுக்கணும், சென்ட் கணக்கில் தான் நாங்கள் போட்டிருக்கோம், 1 ஏக்கருக்குள்ளே தான் போட்டிருக்கோம், பெரிய மிஷின் விட்டு ஓட்ட முடியாது அப்படின்றவங்களுக்கு இந்த மிஷின் வந்து ரொம்பவே காம்பாக்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு வேணும்னு வச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள்.